மாணிக்கவாசகர் அடிசுவற்றில் புத்தகத்தின் பாகம் 7. ஆற்றிலே போட்டுவிட்டு குளத்திலே தேடுதல் என்று வழங்கும் பழமொழி ஆரம்பித்தது இந்த மணிமுத்தாற்றில்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் அருளால் கிடைக்கப்பெற்ற பொன்னை அவர் விருதாச்சலத்தில் இந்த மணிமுத்தா நதியிலே போட்டிருந்தார். பின் ஒரு நாள் அவர் திருவாரூரில் தமது காதல் பரவியாரை போய் கண்டபோது அவள் என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்டாள். அதற்கு அவர், முதுகுன்றத்திலே மணிமுத்த நதியிலே சிறிது பொன்னை போட்டு வைத்தேன், இங்கே கோவிலுக்கு மேற்புறத்திலுள்ள கமலாலயத்திலே அதனை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி போய் குளத்தில் இறங்கி தேடினார். ஆனால் அதை காணவில்லை. பரவியார் சிரித்து, என்ன ஆற்றிலே போட்டுவிட்டு குளத்திலே தேடுகிறீர்களோ என்று சொல்லி நகைத்தாள். ஆயினும் சுந்தரமூர்த்தி சுவாமி உடனே தம் தெய்வத்தை வழிபட்டு வேண்டி அந்த பொன்னை அங்கிருந்து தானே எடுத்து கொடுத்து விட்டாராம். மாணிக்கவாசகர் இந்த திருமுதுகுன்றம் என்ற திருவாசகத்திலே வந்து ஏதாவது திருவாசக பதிகம் பாடியதாக எந்தவித சான்றும் இல்லை. எல்லா யாத்திரிகர்களைப் போலவும் அவர் வந்து மணிமுத்தா நதியில் தம் பிறவி பாசத்தை கழுவிவிட்டு பழமலை நாதரை வழிபட்டு கொண்டு மற்றும் பிற தலங்களை தரிசிக்க புறப்பட்டார். வாருங்கள் திருவெண்ணெய்நல்லூர் செல்வோம். 17ஆம் அத்தியாயம். சிவன் என யானும் தேரினன் காண்க, அவனனை யாட்கொண்டு அருளினன் காண்க என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. திருவெண்ணெய்நல்லூர் என்ற பெயரை கேட்டவுடன் முக்கியமான 2 பெயர்கள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. திருநாவலூரில் பிறந்து இங்கு வந்து சிவபெருமானுடன் வழக்கு பேசிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சிவஞான போதம் என்ற சைவ சித்தாந்த சாஸ்திர முதநூலை செய்த மெய்கண்ட தேவர். இப்பெரியோர்களின் ஞாபகமாக சாஸ்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் சம்பந்தம் பெற்ற திருவெண்ணெய்நல்லூரை போய் பார்ப்பதென்றால் அதில் ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது. நம்பியாரூரர் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெயர்தான் திருவெண்ணெய்நல்லூருக்கும் அந்த ஸ்தலத்தில் உள்ள கோவிலுக்கும் அழியா பெருமையை கொடுத்துள்ளது. சுந்தரர் மனம் புரிந்து கொள்ள போகையில் அதை தடுக்க வேண்டி வந்த சிவபெருமான் ஒரு கிழ பிராமண வடிவு கொண்டு வந்து, இவன் என கடிமை ஆகையால் மனம் செய்யலாகாது, இவன் தந்தை எழுதி கொடுத்த ஓலை ஒன்று என்னிடம் இருக்கிறது என்று கூறினார். ஒன்றும் அறியாத சுந்தரர் கிழவரை பார்த்து, பித்தனே அப்பாலே போ என்று சினந்து கூறவும், கிழவர், பித்தனாயிருந்தாய் என்ன, பேயனாயிருந்தாய் என்ன, நீ என் அடிமைதான் என்றார். சுந்தரமூர்த்தி கோபம் கொண்டு கிழவர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி கிழித்தெறிந்தார். ஆனால் கிழவர் லேசான பேர் வழியாக காணப்படவில்லை. இதை கிழித்தெறிந்து விட்டதனால் எனக்கு மோசம் ஒன்றும் வந்துவிடவில்லை. திருவெண்ணெய்நல்லூரிலே இதன் மூல ஓலை இருக்கின்றது, அங்கே போய் இந்த வழக்கை தீர்த்து கொள்வேன் என்று பிராது கொடுத்தார். எல்லோரும் திருவெண்ணெய்நல்லூருக்கு சென்று அந்தனர் சபையிலே வழக்கு பேசிய போது அந்த பிராமண கிழவர் மூல ஓலை ஒன்றை காட்டி, அதில் இருக்கும் கையெழுத்தும் அவரது பாட்டனார் கையெழுத்துதான் என்று வேறொரு கையெழுத்தின் மூலம் ஒப்பிட்டு காட்டி அத்தாட்சிப்படுத்தினார். ஈற்றில் அந்தனர் யாவரும் நம்பியாரூரர் திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். தம் வீட்டை காட்டுவதாக கூறிய கிழவனார் திருவெண்ணெய்நல்லூர் கோவிலுக்குள்ளே போனவர்தாம் மாயமாய் மறைந்து விட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்பொழுதுதான் தம்மை ஆட்கொள்வதற்காகவே இறைவன் இத்திருவிளையாடலை புரிந்தார் என்று உணர்ந்து அங்கிருந்தபடியே பித்தன் என்று தாம் திட்டிய வார்த்தையால் ஆரம்பித்து, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே என்று பாடினார். அருட்டுரை என்பது திருவெண்ணெய்நல்லூர் ஆலயத்துக்கு பெயர். இந்த அற்புதத்தின் காரணமாக திருவெண்ணெய்நல்லூர் அழியா புகழ் பெற்றுவிட்டது. இக்கோவிலின் சுவர்களில் காணப்படும் பல கல்வெட்டுக்களில் வழக்கு வென்ற திருவம்பலம் ஆவணங்களை காட்டியாண்டான் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. கோவிலின் எதிரிலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் சன்னதி வாயிலுக்கு மேலே இடப வாகனத்தில் இறைவன் எழுந்தருளிய மூர்த்தம் ஒன்று சிலையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கோவிலின் பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் இடிந்து போய் ஒரு மண்டபம் காணப்படுகிறது. இதனை வழக்கு வென்ற திருவம்பலம் என்று சொல்கிறார்கள். ஆலயச் சுவர்களில் கல்வெட்டுக்கள் அநேகம் இருக்கின்றன.
சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. இதற்கு பின் 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருவெண்ணெய்நல்லூரில் சிவஞான போதம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலை செய்தவராகிய மெய்கண்ட தேவர் பிறந்தார். அதே சிவஞான போத நூலைத்தான் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளியிருந்த தமது குருநாதர் கையிலே கண்டுவிட்டு அது என்ன என்று கேட்டதாக அறிந்தோம். ஆனால் சிவஞான போதம் என்ற தமிழ் நூல் சமஸ்கிருத ஆகமத்திலிருந்து பெறப்பட்டது. ரௌரவ ஆமந்தில் உள்ள 12 சூத்திரங்களையே தமிழில் கொண்டு வந்ததாக ஆராய்ச்சி செய்தவர்கள் கூறுகின்றனர். மெய்கண்டாருக்கு முன்னரேயே பல நூற்றாண்டுகளாக சைவாகமங்களிலிருந்து சித்தாந்த கருத்துக்கள் வழங்கி வந்தன. மெய்கண்டார் அவற்றை எல்லாம் திரட்டி தமிழிலே மிகவும் நுட்பமாக 12 சூத்திரங்களில் அமைத்து ஒரு தனி தத்துவ நூலாக்கிவிட்டார். அவருடைய மாணாக்கராகிய அருணந்தி சிவாச்சாரியார் என்பவர் சிவஞான சித்தியார் என்ற ஒரு விருத்தி எழுதியுள்ளார். இவை இரண்டும் மற்றும் விருபக்து, உண்மை விளக்கம், சிவபிரகாசம் முதலனையாவும் சேர்ந்த 14 நூல்களின் சைவர்களின் ஒப்புயர்வற்ற தரிசன நூல்கள். சைவ சித்தாந்த தரிசனத்திற்கு இணையான அல்லது உயர்ந்த தரிசனம் வேறு எந்த மொழியிலும் காண முடியாது என்பது பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மாணிக்க வாசகர் வாழ்க்கையையும் அவர் திருவாசகத்தையும் உண்மையாக அறிந்து உணர வேண்டுமானால் சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளை நன்கு அறிந்திருத்தல் அவசியம். அப்பொழுதுதான் மாணிக்க வாசகரின் வாழ்க்கை தத்துவம் புலனாகும். மெய்கண்டார் மடம் என்று ஒரு மடம் திருவெண்ணெய்நல்லூரிலே கோவிலுக்கு மேற்கே தெருவோரத்தில் இருக்கிறது. திருவெண்ணெய்நல்லூர் என்ற பெயர் உமாதேவியார் வெண்ணெயினால் ஒரு கோட்டை கட்டி அதனிடையே பஞ்சாக்னியை வளர்த்து தவம் புரிந்த காரணத்தினால் ஏற்பட்டது என்பர். பெண்ணை நதி இதன் வடக்கில் பாய்கிறது. இதற்கு முன்பு அது வேறு வழியாக ஓடியது. அதனை இப்பொழுது மலட்டாறு என்று சொல்வார்கள். இந்த ஸ்தலம் பல போர் முனைகளை கண்டதாகவும் கூறப்படுகிறது. திருவெண்ணெய்நல்லூர் கிபி 1760ஆம் ஆண்டிலேதான் ஆங்கிலேயரால் முற்றுகை செய்து கைப்பற்றப்பட்டது. மாணிக்க வாசகர் திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்தபோது எந்தவித திருவாசக பதிகமும் பாடியதாக கூறப்படவில்லை. ஆனால் நமது சித்தாந்த அறிவுக்கு மேலும் சந்தேக நிவர்த்தி பெற்று ஏற்கனவே இங்கிருந்த பெரியோர்களுடன் கலந்து பேசி சென்றிருக்கலாம். மெய்கண்ட தேவருக்கு முன் இருந்தவர்களும் ஆகமங்களில் இருந்து சித்தாந்த கருத்தை கற்றவர்களாக இருந்திருத்தல் கூடும். இங்கிருந்து மாணிக்க வாசகர் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு சென்றார். 18ஆம் அத்தியாயம். கண்ணார் கழல் காட்டி நாயேனை யாட்கொண்ட அண்ணாமலை யானை பாடுதும் கான் அம்மானா என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. திருவெண்ணெய்நல்லூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸிலே போனால் இடையிலே திருக்கோவிலூர் என்ற ஸ்தலத்தை பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய விஷ்ணு ஆலயம் உண்டு. திருவெண்ணெய்நல்லூரும் திருக்கோவிலூரும் வெள்ளத்துக்கு பேர் போன இடங்கள். மாணிக்க வாசகரும் திருவண்ணாமலையில் வந்து கண்ட காட்சிகளால் பெருமிதம் அடைந்து அவர் திருவாசகத்தில் ஒப்பற்ற பதிகங்களான திருவெம்பாவை, திருவம்மானை ஆகிய இரண்டையும் கசிந்துருகி பாடினார். வைகரை பொழுதிலே திருவண்ணாமலையின் பெண்கள் எல்லாம் துயிலெழுந்து நீராடச் செல்லும் முன் ஒவ்வொரு வீடாக சென்று மற்றும் தம் தோழியர்களை துயிலெழுப்பி அழைத்து கொண்டு அண்ணாமலையாரின் புகழ் பாடி செல்வர். இந்த காட்சியை வர்ணிக்கும் மாணிக்க வாசகர் துயில் கொள்ளும் ஒருத்தி மற்றவர்களின் அழைப்பை காதில் போட்டு கொள்ளாது வாளா கிடப்பதை அப்பெண்கள் கூற்றாகவே பாடுகின்றார். ஆதியும் மந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளிவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்பி விம்பி மெய் மறந்து போதார் அமலையின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசே ஏலோர் எம்பாவாய் என்று பாடியருளினார். முதலும் இறுதியும் இல்லாத எங்கள் ஜோதியை நாம் பாடுகின்றோம். அதனை கேட்டும் அடி பெண்ணே, இன்னுமா துயில் கொள்ளுகின்றாய்? உன் காதென்ன செவிடா என்கிறாள் ஒருத்தி. ஆனால் மற்றொருத்தி பரிகசிக்கிறாள். போடி போ, அவள் என்னவானாள் என்று நினைக்கிறாய்? நம்முடைய இறைவன் அவள் காதலன். புகழை நாம் பாடியது தெரு பக்கத்திலிருந்து அவள் காதிலே பட்டவுடன் பெருமிதம் கொண்டு ஆனந்த பரவசத்தால் விம்பி விம்பி மெய் மறந்து தன் படுக்கையிலிருந்து அப்படியே புரண்டு கீழே விழுந்து விட்டாளாண்டி. பாவம், அவள் ஒன்றுமே செய்ய வழி எழுந்து போய் கிடக்கின்றாள்.
இது தாண்டி விஷயம் என்று கிண்டல் செய்கிறாள். இப்படியாக பெண்களின் விளையாட்டு மொழிகளாலே இறைவன் புகழை அமைத்தும் அவ்விறைவனாகிய பதியை தேடி ஆன்மாவாகிய பசு ஆவலுறுவதை காட்டியும் மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடினார். இத்திருவெண்பாவையில் முதல் 8 பாடல்கள் தோழியரை துயிலெழுப்பும் பாவனையில் உள்ளன. அதன் பின்னால் உள்ளவை நீராடும் பாவனையிலும் பதியை வழிபடும் பாவனையிலும் உள்ளன. நமக்கு ஒரு வருஷ காலம், தேவர்களுக்கு ஒரு நாள். அதில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையும் இராத்திரியாகவும், தை முதல் ஆணி வரையும் பகலாகவும் கொள்ளப்படும். மார்கழி மாதம் உதயகாலம். இவ்வுதய காலமே இறைவனது சிருஷ்டிக்கு ஏதுவான காலம். இறைவன் சிருஷ்டிக்கு காரணம் அவர் வல்லமை, சிவனது சக்தி. அந்த சக்தியின் மூலமே சர்வேஸ்வரன் எல்லா உயிர்களையும் படைக்கின்றான். உயிர்களுடன் ஐக்கியப்பட்டு இரண்டர நிற்கும் சிவன் தனது ஞான சக்தியை கொண்டு படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 தொழில்களையும் நடத்துவான். இதுவே சைவ சித்தாந்தம். திருவெண்பாவையிலும் மாணிக்க வாசகர் இச்சிவசக்தி தத்துவத்தையே அமைத்து பாடினார். பக்குவமடைந்த உயிராகிய பசுவை பதியாகிய இறைவனது ஞான சக்தி வைத்து அஞ்ஞான இருளாகிய துயிலை அகற்றி அவனை அடையச் செய்யும். உன்னை பிரானாக பெற்றவுடன் சீரடியோம், உன் அடியால் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், மன்னவரே எம் கணவராவார் என்ற பாடல் வரிக்கேற்ப இறைவனுடைய அம்சமே உயிர்களுக்கு ஞானோபதேசம் செய்யும் குருவடிவு. அக்குருவுக்கு ஆட்படுதலே தெய்வ உண்மையை அறிவதற்கு முக்கிய வழி. மாணிக்க வாசகரி தத்துவத்தையும் தம் திருவாசகம் முழுவதும் கூறியுள்ளார். அவர் வாழ்க்கையே இதுதான். திருவண்ணாமலையில் அவர் பாடிய இன்னொரு பதிகம் திருவம்மானை. 6 பெண்கள் ஒரு வட்டத்தில் உட்கார்ந்து சிறு பந்துகளை உருட்டி விளையாடுவது அம்மானை. இதற்கு அவர்கள் ஒரு கீதமும் பின்னணியாக பாடுவார். இங்கே மாணிக்க வாசகர் அவர்கள் கூற்றாகவே உலா மேடையில் உள்ள நாடக மக்கள் பரம்பொருளாகிய குரு உபதேசத்தை கேட்டு ஆனந்தமுற்று பாடியதாக பாடியுள்ளார். 1 பிரம்மா விஷ்ணுவுக்கும் எட்டாத சிவம். 2 பிறவி பிணி போக்க இறைவன் குருவடிவாக தோன்றியமை. திருப்பெருந்துறையில் வழிபாடு. 4 3000வரில் ஒருவராய் தில்லையில் இறைவன் இருத்தல். இவைகளே திருவெம்மானை பதிகத்தில் காட்டப்பட்டுள்ளன. விண்ணாலும் தேவர்க்கு மேலான வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானாய். எல்லா ஸ்தலங்களிலும் போலவே திருவண்ணாமலையிலும் சத்திரங்களுக்கு குறைவில்லை. தென்னாட்டில் உள்ள மிக பெரிய கோவில்களுள் திருவண்ணாமலை கோயில் ஒன்றாகும். இக்கோவிலின் விஸ்தீரணம் ஏறக்குறைய 25 ஏக்கர் என்று சொல்லுவர். 7 பிரகாரங்களை உடையது. 5ஆம் பிரகாரத்திலிருந்து உள்ளே கிழக்கு பக்கத்தில் நுழையும் போது எதிர்படுவது வல்லாள மகாராஜன் கோபுரம். முருகபிரான் மீது திருப்புகழ் பாடி சாகாவரம் பெற்ற அருணகிரிநாதர் என்ற புலவர் இக்கோபுரத்தின் மீதிருந்து தான் கீழே விழுந்து உயிர்விடத் துணிந்தபோது அவரை முருகவேல் காப்பாற்றினார் என்று சொல்லுவர். இதற்கு வடக்கு பக்கத்தில் இப்பொழுது முருக கடவுளுக்கு ஒரு கோவில் காணப்படுகிறது. கோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் தென்கிழக்கு மூலையில் காணப்படுவது பிரம்மதீர்த்தம். அதற்கு தெற்கே உள்ள பெரிய கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் என்ற பெயர். எங்கே பார்த்தாலும் கோபுரங்களே திருவண்ணாமலையில் தலை தூக்கி நிற்கின்றன. மலை உச்சியில் இருந்து பார்த்தால் அதன் அழகு நன்றாக தெரியும். திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்று. காஞ்சிபுரத்தில் பிருத்திவிலிங்கமும், திருவனைக்காவில் அம்புலிங்கமும், திருவண்ணாமலையில் தேயுலிங்கமும், காலத்தியில் வாயுலிங்கமும், சிதம்பரத்தில் ஆகாசலிங்கமும் உண்டு. திருவண்ணாமலை தேயுவாகிய நெருப்பை குறிப்பது. இங்குள்ள மலை ஆதியில் தீப்பிழம்பாக காணப்பட்டது. பின்னர் ஒரு சிறு கல் மலையாயிற்று என்பது புராண வரலாறு. அதன் நினைவாகவே இப்பொழுது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடக்கிறது. ஒரு காலத்தில் உமாதேவியார் விளையாட்டாக இறைவனது கண்களை தமது கரங்களால் ஒரு க்ஷண நேரம் மூடினார். ஆனால் அது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு பல்லுழி கால இருளை உண்டாக்கி துன்பத்தை விளைவித்தது. இது கண்டு ஆற்றாத சிவபெருமான் தனது நெற்றியிலே ஒரு கண்ணையும் அக்கண்ணின் மூலம் ஒளியையும் தோற்றுவித்து உயிர்களின் துன்பத்தை போக்கினார்.
தமது விளையாட்டால் விளைந்த விளைவை பார்வதி தேவி உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தமாக பூலோகத்திலே காஞ்சிமா நகரிலே வந்திருந்து சிவபூஜை செய்தார். அங்கு இறைவர் தோன்றி திருவண்ணாமலையில் நம்மை பூஜித்து நமது இடப்பாக பேரடைவாய் என்று கூறினார். அம்மையார் திருவண்ணாமலையில் வந்து கடும் தவம் புரிகையில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திலே அந்த மலை மீது ஒரு ஜோதி உண்டாகி அதில் சிவபெருமான் எழுந்தருளி காட்சி கொடுத்தார். தேவார திருவாசகங்களிலும் புராணங்களிலும் கூறப்படும் அடிமுடி தேடிய முயற்சியும் திருவண்ணாமலைக்கே சம்பந்தப்பட்டுள்ளது. பிரம்மதேவரும் விஷ்ணுவும் ஒரு காலத்தில் தமக்குள் சண்டையிட்டு ஒவ்வொருவரும் தனித்தனி தாமே பரம்பொருள் என்று வாது செய்தனர். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று இவர்கள் சண்டையை நீக்குமாறு விண்ணப்பித்தார்கள். சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்கள் முன்பாக அடியும் தலையும் காண உண்ணாத ஒரு பெரிய நெருப்பு மலையாக தோன்றினார். இதை கண்ட பிரம்மனும் திருமாலும் தம் எதிரே தோன்றிய நெருப்பு மலையின் முடியையும் அடியையும் முறையே காண வேண்டுமென்று அங்கனம் கண்டவரே பெரியவர் என்றும் சபதம் செய்து கொண்டு பிரம்மன் அன்னப்பறவை வடிவமெடுத்து முடியை காண பறந்து செல்ல விஷ்ணு பகவான் பன்றியின் வடிவு கொண்டு அடியை கண்டுபிடிக்க பூமியை அகழத் தொடங்கினார். கடைசியில் அவ்விருவரும் தோற்றுப்போக இறைவன் அவ்விருவருக்கும் தாமே முழுமுதற் கடவுள் என்றும் தமது பலப்பட்ட உருவங்களின் தன்மை இதுவென்றும் தம்மை லிங்க வடிவிலும் வேறு உருவங்களில் வழிபட வேண்டிய அவசியம் வழிபாட்டின் பயன் முதலியன இவை என்றும் விளக்கினார். பிரம்மனும் விஷ்ணுவும் தங்கள் சச்சரவுக்கு காரணமாக இருந்த அஞ்ஞானம் நீங்க பெற்று சிவபிரானை வணங்கினர். அவர்களின் வணக்கத்திற்கு இறங்கி சிவபெருமான் தாம் ஒரு மலையாகவும் அம்மலையின் சாரலில் ஒரு லிங்க வடிவமாகவும் உயிர்கள் வழிபடுவதற்கென்றே தோன்றுவதாகவும் தாம் ஒரு பெரிய அக்னி பிழம்பாக உருகொண்டதன் நினைவுக்குறியாக ஒவ்வொரு வருஷத்திலும் கார்த்திகை நன்னாளில் அம்மலையின் உச்சியில் ஒரு ஜோதி விளக்கம் காட்டுவதாகவும் அதை காண்போர் திருவடி முக்தியடைவார் என்றும் கூறி மறைந்தருளினார். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.